ஒரு மனிதன் ஏமாறுவதை விட அதே ஏமாற்றத்தை மீண்டும் மீண்டும் நம்புவதுதான் பெரிய தோல்வி. இதோ ஒரு சிங்கம், ஒரு நரி மற்றும் ஒரு கழுதை. இந்த மூவரையும் சுற்றி நடக்கும் ஒரு சின்ன கதை. ஆனா வாழ்க்கைக்கு பெரிய பாடமாக அமையும். வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு சிங்கம் பசியால் ரொம்ப சோர்ந்து கோபமாக கர்ச்சித்து கொண்டிருந்தது. எனக்கு உடனே சாப்பாடு வேண்டும், யாராவது கொண்டு வரவில்லை என்றால் நான் உங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு விடுவேன் என்று சிங்கம் கோபமாக கர்ச்சித்தது. அங்கிருந்த விலங்குகள் எல்லாம் நடுங்கின. அப்போ சிங்கத்திடம் நரி வந்து சொன்னது, அரசே, கவலை வேண்டாம், உங்களுக்கு சாப்பாடு தானே வேண்டும், நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றது. நரி நேராக ஒரு கழுதையை தேடி போனது. அந்த கழுதை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு மரத்தடியில் நிம்மதியாக நின்று கொண்டிருந்தது. ஏய் கழுதையே, உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நரி கழுதையிடம் சொன்னது. அதற்கு கழுதை, என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டது. அதற்கு நரி கண்ணை பெரிதாக்கி கொண்டு, சிங்கம் உன்னை காட்டின் ராஜாவாக முடிசூட்ட போகிறாராம், உனக்கு அரியாசனம், மரியாதை, அதிகாரம் எல்லாம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டியது. கழுதைக்கு கண்கள் ஜொலித்தன. உண்மையா? அப்போ போகலாம், உடனே போகலாம் அப்படின்னு கழுதை சொன்னது. கழுதை நரியுடன் சிங்கத்தின் குகைக்கு போனது. சிங்கம் கழுதையை பார்த்ததும் அது ஒரே தாவுல பாஞ்சி கழுதையை தாக்கியது. கழுதை அலறிக்கொண்டு வெளியே ஓடியது. ஆனா அதோட 2 காதுகள் காயம்பட்டு, அதாவது அறுபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கழுதை ஓடி வந்து நரியிடம் கேட்டது, நீ என்னை ஏமாத்திட்ட, சிங்கம் என்ன கொல்ல வந்தது தெரியுமா, நீ அரியாசனம் தர்றதுன்னு சொல்லிட்ட அப்படின்னு கழுதை நரியிடம் கேட்டது. நரி உடனே நடிப்புடன் சொன்னது, அடச்ச, நீ புரிஞ்சுக்கலையே, உனக்கு முடிசூட்டதான் சிங்கம் தயாராக இருந்தார், அதனால்தான் கிரீடம் வைக்க வசதியாக உன் காதுகளை அகற்றுவதற்காகத்தான் அவர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார், நீ அதை புரிந்து கொள்ளாமல் பயந்து ஓடி வந்து விட்டாயே என்று நரி கழுதையிடம் கேட்டது. கழுதை அதை கேட்டு ஒரு நிமிடம் தயங்கியது. பிறகு சரி, அப்படி கூட இருக்கலாமோ என்று நம்பிவிட்டது. மீண்டும் நரியுடன் கழுதை சிங்கத்திடம் போனது. இந்த முறை சிங்கம் இன்னும் கோபமாக கழுதையை தாக்கியது. கழுதை மீண்டும் தப்பிச்சு ஓடியது. ஆனா இப்போ அதனோட வால் கிழிந்திருந்தது. அதாவது கழுதையின் வால் சிதைப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. தாங்க முடியாத வலியோட கழுதை நரியிடம் வந்து, இப்போ நீ என்ன சொல்ற, இது கூட முடி சுட்டுறதுக்கு தானா அப்படின்னு ஆத்திரமா கேட்டது. அதற்கு நரி சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னது, அரியாசனத்தில் நீ உட்காரும் போது வால் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் அதை எடுக்க வந்திருப்பாரு அப்படின்னு நரி நகைப்புடன் சொன்னது. கழுதை அதையும் நம்பியது. இந்த முறை கழுதை மீண்டும் நரியுடன் போனது. சிங்கம், இந்த தடவை விட்டுறக்கூடாதுடா, கழுதைய ஒரே பிடி ஒரே மூச்சுல கொன்றணும் அப்படின்ட்டு கழுதை வந்தவுடன் எட்டி பிடித்து ஒரே மூச்சுல கொன்று விட்டது. காடு முழுக்க அமைதி. பிறகு சிங்கம் நரியிடம் கட்டளையிட்டது, ஒரு வேலை பண்ணு, இப்ப போய் கழுதையின் தோலை உரிச்சி அதன் மூளை, இதயம், நுரையீரல் எல்லாம் எனக்கு கொண்டு வா என்று கட்டளையாக சொன்னது நரியிடம் சிங்கம். நரியும் போனது. கழுதையின் தோலை உரித்து அதன் உடலை பார்த்தது. பார்த்த கணமே நரி அங்கேயே கழுதையின் மூளையை மட்டும் சாப்பிட்டு விட்டது. பிறகு மீதம் இருக்கிற இதயம் மற்றும் நுரையீரலை மட்டும் எடுத்துக்கொண்டு சிங்கத்திடம் வந்தது. சிங்கம் உடனே கேட்டது, மூளை எங்கே என்று. நரி சிரிப்புடன் பதில் சொன்னது, அரசே, அந்த கழுதைக்குத்தான் மூளை இல்லையே. என்ன சொல்ற, மூளை இல்லையா என்று சிங்கம் அதிர்ந்து கேட்டது. அதற்கு நரி சொல்லியது, மூளை இருந்திருந்தா ஒரு முறை காதை இழந்த பிறகும், மறுமுறை வாளை இழந்த பிறகும், 3வது முறையும் உங்களிடம் வந்து மாட்டிக்கொண்டிருக்குமா, இப்படி செத்து போயிருக்குமா அப்படின்னு நரி தன் தந்திர திட்டத்தில் சிங்கத்தையும் ஏமாற்றியது.
சிங்கமும் அதை நம்பி சிரித்துக்கொண்டு, ஆமால என்று நரி சொன்னதை நம்பி நரி கொடுத்ததை மட்டும் சாப்பிட்டதாம் அந்த சிங்கம். இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? ஒரு முறை ஏமாந்தது தவறு இல்லை. இரண்டாவது முறையும் ஏமாந்தால் அது கவனக்குறைவு, அதுவும் தவறு இல்லை. மூன்றாவது முறையும் ஏமாந்தால் அது நம்முடைய முட்டாள்தனம். ஏமாற்றத்தை மீண்டும் நம்பாதீங்க. அதே மனிதர் மீண்டும் உங்களை காயப்படுத்தினால் அதுக்கு காரணம் நாம் மட்டுமே தான். நீ நல்லதை நினைக்கலாம், ஆனா எல்லோரும் நல்லதையே நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க.